ஹலோ, சாரி லாஸ்ட் வீக் என்னால் வீடியோ போட முடியல. ஆக்சுவலாக இந்த வீடியோவே அது ஏங்கிறத பற்றி பேசுறதுக்காக தான். வாழ்க்கையில் நீங்களும் நிறைய மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய மோட்டிவேஷனல் கோட்ஸ் படிச்சிருப்பீங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில். ஆனால் அந்த மொமெண்ட், அதை படித்த அந்த மொமெண்ட் வந்து உடனே ஓகே நம்ம எதாவது பண்ணிடலாம், அதாவது சாதிச்சிடலாம் அப்படின்னு தோணும். ஒரு 2-3 ஹார்ஸ் கழிச்சு அந்த மோட்டிவேஷன் அப்படியே பஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை பண்ணணும்னு தோணாது, அதை பற்றிய தாட்டும் இருக்காது. நீங்கள் படுங்க ரொட்டீன் லைஃப்பை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நம்மள நிறைய பேர் என்ன பண்ணாலும் ஒரு சில டாக்ஸிக்கான ஃப்ரெண்ட்ஸை விட்டோ, இல்லை ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல இருந்தோ, இல்லை ஒரு டாக்ஸிக்கான ஹேபிட்டை விட்டோ வெளியே வரவே மாட்டாங்க. வெளியே சொல்லிட்டு இருப்பாங்க, இல்லை நான் அதை விட்டு வெளியே வந்துடணும், அது எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு சின்ன ஆக்ஷன் கூட அவங்க சைட்லேருந்து இருக்காது. இந்த மாதிரி பீப்புளை பற்றி நான் ரீசெண்டாக சில புக்ஸில் படித்தேன். அந்த கான்செப்டை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக பேசியிருக்கேன். ஸோ வித்வுட் ஃபர்தர் டு லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நான் ஜாவித். லெட்ஸ் டாக் அபவுட் சேஞ்சஸ். ஃபர்ஸ்ட் விஷயம், கம்ஃபர்ட் ஜோன். நம்மள நிறைய பேர் இந்த ட்ராப்ல தான் மாட்டிருக்கோம். இந்த கம்ஃபர்ட் ஜோன் தான் இருக்கிறதுலே ஒரு ஒஸ்டான எனிமி உங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் எனிமி இதுதான். நம்மள பெரும்பாலான பீப்புள் இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துக்கும். நம்ம எதுக்கு இந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே போயிட்டு இந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருந்துக்கிட்டே நம்ம ஏதாவது பெஸ்ட்டாக கொடுப்போம் அப்படின்னு ஒரு இல்லூஷன்லேயே வாழ்ந்துட்டு இருக்கோம். இதை விட்டு நீங்கள் பிரேக் பண்ணிட்டு வெளியே வந்தீங்கன்னா தான் இந்த வீடியோ ஆகட்டும், இல்லை வேற எந்த வீடியோ ஆகட்டும் ரியலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை என் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள உட்காந்துட்டே தான் நான் இது எல்லாத்தையும் பார்ப்பேன், இது எல்லாத்தையும் நான் பண்ணுவேன்னு சொன்னால் டெஃபினட்டாக எதுவுமே யூஸ் இல்லை. இந்த வீடியோ நீங்கள் இப்போவே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணாமல் நீங்கள் இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னாவே அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னு நான் நம்புறேன். ஓகே, இப்போ கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்தவங்களுக்காக அடுத்த சூப்பரான சைக்காலஜிக்கல் கான்செப்ட் சொல்ல போகிறேன். அது பேர் தான் ரெசிஸ்டன்ஸ், தி இன்விசிபிள் எனிமி. அதாவது ஸ்டீவன் பிரஸ்ஃபீல்ட் அப்படின்னு ஒரு ஆத்தர், அவர் வந்து வார் ஆஃப் ஆர்ட்னர் புக் எழுதியிருக்காரு. அந்த புக்கில் ரெசிஸ்டன்ஸ் பற்றியே ஃபுல்லாக பேசியிருக்காரு. இந்த ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது ஒரு இன்விசிபிள் ஃபோர்ஸ்னு அவர் சொல்கிறாரு. இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் நீங்கள் எந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் வந்து நிற்கிறது. நான் என் வீடியோவை லாஸ்ட் வீக் போடாதது கூட இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் காரணம். வீடியோ எடுக்கலான்னு வந்து உட்காந்தா அப்புறம் பண்ணிக்கலாம், டயர்டாக இருக்குது, தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் இந்த ரெசிஸ்டன்ஸ் போன வாரம் அட்டாக் பண்ணி டிஃபீட்டும் பண்ணிடுச்சு. அதனால என்னால் இந்த வீடியோ ஆக்சுவலாக போட முடியல. கேட்க சில்லியாக இருந்தாலும் இந்த ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது ஆக்சுவலாக இருக்கிற ஒரு என்டிட்டி. அது உங்களை எந்த அளவு அஃபெக்ட் பண்ணுங்கிறத நீங்கள் உட்காந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, இப்போ நான் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண ரெடியாக இருக்கேன். இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து எப்படி வெளியே வருது அப்படின்னு கேட்டால், நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் நீங்கள் வாழ்றதுக்கு இன்னும் 6 மாதம் தான் இருக்குது அப்படின்னு டைம் லிமிட் கொடுத்ததுக்கப்புறமோ, இல்லை அவங்க ஆல்மோஸ்ட் டெத் பெட்டில் இருக்கும்போதோ நிறைய புக் எழுதுவாங்க, நிறைய விஷயத்த பண்ணுவாங்க, புதுசாக சாதிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பயத்தை காட்டி உங்களை உட்கார வச்சாலும் இந்த ரெசிஸ்டன்ஸே உங்கள் லைஃபோட பயத்தை பார்த்து அது பயப்படும். ஏன்னு கேட்டால் உங்களுக்கு இருக்க டைமே இவ்வளோதான், இந்த டைத்துக்கு அதை முடிச்சே ஆகணும்னு ஒரு பயத்தை கொடுத்துட்டாங்கன்னா ரெசிஸ்டன்ஸாவது ஒன்றாவது சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் அந்த வேலையை கண்டினியூஸாக பார்த்துட்டே இருப்பீங்க. இதே ஃபார்முலாவை தான் நீங்கள் நார்மலான விஷயத்துல அப்ளை பண்ணணும். ஒரு விஷயத்துக்கு டைம் லிமிட்டே இல்லைன்னு சொன்னால் அதை நீங்கள் பண்ணவே மாட்டீங்க. அதனால ஒரு டைம் லிமிட் நீங்களே செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி அதை பண்ண பாருங்கள். இதுதான் சிம்பிளஸ்ட் வே. இந்த ரெசிஸ்டன்ஸை பற்றி இன்னும் கிளியராக டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறத அக்னாலேஜ் பண்ணணும். நம்மளை பற்றி கொஞ்சம் செல்ஃப் நாலேஜும் வேணும். ஓகே, செல்ஃப் நாலேஜ் பற்றி பேசும்போது நான் என்னோட 2வது கான்செப்ட்ல போகிறேன். அதுதான் ஷேடோ ஷெல்ஃப். கார்ல் யூங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு சைக்காலஜிஸ்ட், அவரோட புக்கில் சூப்பரான விஷயத்தை பேசியிருக்காரு. அதுதான் ஷேடோ ஷெல்ஃப். நம்ம எல்லாருமே வெளியே பார்க்க ரொம்ப ஹாப்பியான நார்மலான பீப்புளாக தெரியும். ஆனால் நம்ம எல்லாத்துக்குள்ளேயுமே நம்ம வெளியே காட்ட விரும்பாத, நம்ம பார்த்து பயப்படுற, இல்லை மற்றவங்களே பார்த்து பயப்படுற ஒரு ஷேடோ ஷெல்ஃப் இருக்குது. உங்களோட ஷேடோ தான் உங்களோட மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பனும் உங்கள் மோஸ்ட் பவர்ஃபுல் எனிமியும் கூட. இந்த ஷேடோ வந்து பொதுவாக பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளுக்குள்ளேயே சப்ரஸ் பண்ணி வைக்கிறாங்க. சப்ரஸ் பண்ணி வச்சுட்டு அது வந்து ஒரு நாள் ஆக்ஷன் எடுக்கும்போது ஐயோ இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஃபேட்டை வந்து பிளேம் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த ஃபேட்டுன்னு நீங்கள் நினைக்கிற முக்கால்வாசி விஷயம் உங்கள் ஷேடோ செல்ஃபால் நடக்கிறது தான். இந்த ஷேடோ செல்ஃபை அக்னாலேஜ் பண்ணாமல் நீங்கள் எதை சேஞ்ச் பண்ண நினச்சாலும் திரும்பவும் உங்கள் டிஃபால்ட்டுக்கு அதை உங்களுக்கு கொண்டு போய் விட்டுரும். உங்களால் எதையுமே சேஞ்ச் பண்ண முடியாது. இதை அக்னாலேஜ் பண்ணுறது தான் முக்கியமான விஷயம். நீங்கள் ஒருத்தரை பார்த்து பொறாமப்படுறீங்களா, அவங்க கெட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஒருத்தவங்களை பார்த்து ரொம்ப இரிட்டேட் ஆகுதா, அதெல்லாம் ஏன்னு யோசிச்சிங்கனாவே உங்கள் ஷேடோ செல்ஃப் தான் அது காரணமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் யோசிக்க இந்த ஷேடோ செல்ஃப் உங்களுக்குள்ளேருந்து வெளியே வர ஆரம்பிக்கும். அதோட ட்ரூ ஃபேஸை காட்டவும் ஆரம்பிக்கும். இந்த ஷேடோ செல்ஃப் கான்செப்ட் ரொம்பவே ஸ்கேரியானது, அதே நேரத்தில் இன்ட்ரெஸ்டிங்கானது. இதை பற்றியும் கிளியரான இன்னொரு வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேஞ்சஸை, இந்த சின்ன சின்ன விஷயங்களை
லைஃப்ல எப்படி கொண்டு வரதுக்கான ஒரு சூப்பரான ஆக்ஷன் பிளான் நான் வச்சிருக்கேன். அந்த பிளானையும் உங்களுக்கு நான் சொல்றேன். இது மேக்ஸிமம் பீப்புள் படிச்ச புக்கான ஜேம்ஸ் கிளியரோட அட்டாமிக் ஹேபிட்ஸ் தான். இந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்ல ஜேம்ஸ் கிளியர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பெரிய சேஞ்சுக்கு ஒரு பெரிய ஆக்ஷன் தேவைன்னு அவசியமே கிடையாது. ஒரு சின்ன சேஞ்ச் இன்டு கன்சிஸ்டன்சி இன்டு டைம், அதுதான் ஒரு பெரிய சேஞ்ச் உங்களுக்குள்ள கொண்டு வரும்னு சொல்றாரு. இதை எப்படி சொல்லலாம்னா, நீங்க ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணணும்னு சொல்றாரு. என்னன்னா, நீங்க இதைத்தான் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான ஒரு சின்ன ஆக்ஷன் பிளான் அதை டிவைஸ் பண்ணிட்டீங்கன்னாவே அந்த ஆக்ஷன் பிளானை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாரு. ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ உங்களுக்கு ஃபிட் ஆகணும்னு ஆசை இருக்கு, அதாவது நீங்க ஃபேட் லாஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கு. அந்த ஃபேட் லாஸ் பண்றதுக்கு நான் டிராஸ்டிக்கா லைஃபை சேஞ்ச் பண்ணணும், நான் இருக்கிற இடத்த மாற்றணும், உடனே பெரிய ஹை லெவலான ஜிம்முக்கு போகணும், உடனே எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் டெய்லி காலைல ஒரு 7 o'clock எந்திரிங்க. ஹாஃப் அன் ஹவர் அட்லீஸ்ட் ஒரு 15 minutes டெய்லி வாக்கிங் போங்க. டெய்லியும் இந்த 15 minutes வாக்கிங்கை கண்டினியூ பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும். உங்க சிஸ்டத்தை நீங்க பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ஒரு சின்ன ஆக்ஷன் உங்க லைஃப்ல ஒவ்வொரு சின்ன விஷயத்தையா பில்ட் பண்ணி கடைசியில் ஒரு பெரிய இம்பாக்டை கொடுக்குங்கிறது தான் அட்டாமிக் ஹேபிட்ஸ் சொல்லுது. நீங்க எல்லா விஷயத்தையுமே உடனே ஸ்டார்ட் பண்ணணும், உடனே அதை பண்ணணும்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்டா பண்ணணும்னு ட்ரை பண்றது தப்பு இல்லை. ஆனா உடனே எனக்கு ரிசல்ட் கிடைச்சிடணும், உடனே எனக்கு எல்லாமே வந்துடணும், ஒரு புஷ்அப் எடுத்தா எனக்கு 6 pack வந்துடணும், ஒரு வேலை கரெக்டாக டயட்ல சாப்பிட்டேன்னா உடனே எனக்கு மசில்ஸ்லாம் விசிபிளா தெரிய ஆரம்பிச்சிடும், என் ஃபேட் லாஸ் ஆகும்னு நினைக்கிறது எந்த வகையில் நியாயம்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒஸ்டான விஷயம். நம்ம இன்னும் அட்வான்ஸ் லெவலில் இப்போ என்ன பண்றோம்னா, நம்ம பண்ண வேண்டிய விஷயம் எல்லாத்தையுமே மூளைக்குள்ளே டிவைஸ் பண்ணிடுவோம். ஓகே அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு இமேஜினேஷன்லேயே அந்த பிளானை ஃபுல்லாக போட்டுட்டு அது பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்ட்டாக அந்த கிராட்டிஃபிகேஷன் கிடைச்சிட்டு அப்படியே உட்காந்துடும். ஆனால் ஆக்சுவலாக அந்த பிளான் நடந்திருக்கவே செய்யாது. இதுதான் பெரிய பிரச்சனையே நமக்குள்ள. இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் இல்லாமல் கொஞ்சம் டிலேடு கிராட்டிஃபிகேஷன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாலே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் லைஃப் கரெக்டான பேத்தில் ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறத ஒரு கன்க்ளூஷன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு ஃபர்ஸ்ட் வெளியே வாங்க. இது எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு பிரேக் பண்ணிட்டு வரது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். செகண்ட், உங்கள் ரெசிஸ்டன்ஸ் உங்களை ஃபால் பண்ண வைக்க என்ன வேணா பண்ணும், அதை எப்போவுமே ஒரு எனிமி மாதிரி வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அதே நேரத்தில் அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் உங்கள் ஃப்ரெண்டும் கூட. அந்த ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்க இடத்த நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ ரெசிஸ்டன்ஸில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே நேரத்தில் அதை பற்றி ரொம்ப அவேராக இருங்க. மூணாவது, ஷேடோ செல்ஃப். உங்களுக்குள்ள நீங்கள் வெறுக்கிற ஒரு சைடு இருக்கு, நீங்கள் வெளியே காட்டுற பயப்படுற ஒரு சைடும் இருக்கு. அந்த சைடை கொஞ்சம் வெளியே கொண்டு அது கூட இன்ட்ராக்ட் பண்ணுங்க. அந்த ஷேடோ செல்ஃபை ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி ட்ரீட் பண்ணி அது கூட ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுங்க. இது உங்களை பற்றி கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயம். ஃபோர்த் விஷயம், ஆக்ஷன் பிளானை டிவைஸ் பண்ணுங்க. சின்ன ஆக்ஷனை கன்சிஸ்டண்டா ஓவர் த டைம் பண்ணும்போது அது பெரிய இம்பாக்டை கொடுக்கும். இதுதான் நான் சொல்ல இந்த 4 விஷயமும் அதை கிளியரா சொல்லிட்டேன்னு நம்புறேன். இது இப்போ வரைக்கும் நான் பேசினது எல்லாமே வெறும் அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட் தான். இனி இதை பற்றி நான் பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அதெல்லாம் ஒவ்வொரு கான்செப்ட் பற்றியும் இண்டிவிஜுவலாக ஒரு வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ உங்களை ரொம்ப டீப்பராக திங்க் பண்ண வச்சிருக்கோம், சில சைக்காலஜிக்கல் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது விஷயம் கிளியரா இல்லைன்னா அதை நீங்கள் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்லை எதை பற்றி வீடியோ இன்னும் வேணுங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதை பற்றி இன்னொரு கிளியரான வீடியோவில் பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் see you, tata, bye bye. This is Javed signing off.